ஸ்டார்டிங்லேயே ஒரு கப்பலுக்கு நடுவில் நல்ல ஒரு பயங்கரமான ஒரு பார்ட்டி போயிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க இல்லையா? இந்த பார்ட்டிக்கு நடுவில் அங்கங்கே நிறைய பேர் ஜாலியாக சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒருத்தன் ஒரு ரோப்பு மாதிரி இருக்கு, அது வந்து லைட்டாக ஆகிட்டு இருக்கிறான். அது என்ன பண்ணுதுன்னா, அங்கங்கே சுற்றி இருக்கிற எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்க எல்லாரையும் அப்படி கிழிச்சிட்டு அந்தாண்ட போக ஆரம்பிக்குது. அப்படி கிழிச்சிட்டு போனதுக்கப்புறம் அவங்க சுற்றி ஆடிட்டு இருந்த எல்லாருமே தான் காமிக்கிறாங்க. அங்கேருந்து எல்லாருமே அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தவங்க 2 துண்டு 3 துண்டாக கீழே விழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரோப் கிழிச்சதுல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அங்கேருந்து தப்பிக்கிறா. ஏன்னா அவன் சின்னதாக இருந்தாலும் தப்பிச்சிட்டான். இந்த இடத்துல இது முடிஞ்ச ஒரு பல வருஷத்துக்கு அப்புறம் இந்தாண்ட ஒரு பார்டரை காமிச்சு அங்கே ஒருத்தன் பேச ஆரம்பிக்கிறான். கடலுக்கு நடுவில் ஒரு கப்பல் இருக்குது, அந்த கப்பலுக்குள்ள நிறைய தங்கம் இருக்கா, நீங்கள் வந்தீங்கன்னா தான் இருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோடனே அங்கேருந்த கேப்டன் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாரு. அங்கே அவ்வளோ தங்கம் இருக்குன்னு நீ சொல்கிறியா, அப்போ நீ ஏன் போய் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கரெக்டாக கேட்டோடனே அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, எனக்கு போகிறதுக்கான வழி தெரியும், ஆனால் போகிறதுக்கு கப்பலோ எனக்கு டீம் சொல்லிக்க யாருமே இல்லை, அதனால தான் நான் உங்களை வந்து கூப்பிட்றேன்னு சொல்லி இவங்களும் அது சரின்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்து இந்த தங்கத்தை எடுத்தா நீ எனக்கு எவ்வளோ பங்கு கிடைப்பேன்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அங்கே வழி சொல்ல வந்தோன்னா அங்கே கிடைக்கிற தங்கத்தில் பாதிக்கு பாதி எல்லாருக்கும் சொல்லணுன்னே இவங்களும் சரி தான் பெஸ்ட்டான ஆஃபர்னு பணக்கான ஆஃபர்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. போகும்போது பேசிட்டே தான் போக ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு மட்டும் அந்த கப்பலில் தங்கம்லாம் கிடைச்சா நம்ம கூடி சொல்லணுங்க அந்த மாதிரிலாம் பேசிட்டு போயிட்டே இருக்க பார்த்து இந்த ரேடார் இருக்கும் இல்லையா, அதில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்க பார்த்து என்ன ஆகும்னா, அந்த கப்பல் சொல்லியிருப்பான் இல்லையா அவன் தங்கம் இருக்கிற கப்பல்னு, அந்த கப்பலையுமே வந்து சேர்றாங்க. அந்த கப்பல் அவங்க சொன்ன மாதிரி ரொம்பவுமே பிரம்மாண்டமாக இருக்குது அந்த இடத்துலயே. ஆனால் ரொம்பவுமே பாழடைஞ்சு போயிருக்குன்றதுனால இவங்க ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு ரொம்பவுமே பயப்படுறாங்க, உள்ள என்ன இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஆனால் தங்கம் இருக்குன்னு இவன் சொல்ல வேற வழி இல்லாமல் மேலே போக ஆரம்பிக்கிறாங்க அந்த தங்கத்தை தேடி. ஆனால் அவனுக்கு தெரியாது உள்ள இன்னும் நிறைய பேய்ங்க இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த கப்பலுக்குள்ள வராங்க இல்லையா, வர பற்றி பேசிட்டு வராங்க. இந்த கப்பலுக்கு அப்படி என்ன ஆச்சு, அந்த நடுவில் விட்டு போனோடனே கூட வந்தான் இல்லையா, அவன் வந்து சொல்ல ஆரம்பிப்பான் அந்த மாதிரி ஆயில் இல்லாமல் எங்கேயே நின்றுடுச்சு, அதனால எல்லாருமே போயிட்டாங்கன்ற மாதிரி அந்த வில்லன் சொல்ல ஆரம்பிப்பான். கூப்பிட்டனாலே அவன் வில்லன் தான் அவன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இவங்க கப்பலுக்கே வந்து பேச ஆரம்பிப்பாங்க, அந்த தங்கம் பேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது, அது அடையணும்னா நம்ம வழியை தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க சொல்ல ஆரம்பிப்பான். இவங்களும் அதை கேட்டு இதுதான் நான் கரெக்டான பாயிண்ட்டு, நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கப்பலுக்குள்ளே போக தேட ஆரம்பிப்பாங்க. பட் இந்த டைம் எல்லாருமே பிரிஞ்சு போய் தேட ஆரம்பிப்பாங்க அந்த பேஸ்மெண்ட்டோட வழி எங்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக. அப்படி எல்லாரும் அந்த பேஸ்மெண்ட்டில் தேடிட்டு இருக்கிறத தான் காமிச்சிட்ருக்காங்க. அப்போ நம்ம கேப்டன் இருக்கா இல்லையா, அவர் ஒரு ரூமுக்கு வருவார். அங்கே ஒரு வித்தியாசமாக ஒரு மாதிரி சவுண்டு மாதிரி கேட்க ஆரம்பிக்கும். அதை கேட்டோன்னா ரொம்பவே பயந்து போய் ஒரு கண்ணாடி போய் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு உருவம் வந்து ஒரு செகண்ட் வந்துட்டு போக ஆரம்பிக்கும். அப்போ இந்தாண்ட வந்தால் நம்ம ஹீரோனி இருக்காங்க இல்லையா, அவங்களும் தேட ஆரம்பிப்பாங்க. இந்தாண்ட மொட்டையும் தேட ஆரம்பிப்பான். அப்போ ஒரு பொண்ணு உருவத்தை பார்த்துட்டு இந்த பொண்ணு மட்டும் உருவம் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த மொட்டை அங்கே வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அந்த தங்கம் எங்கே தான் இருக்குன்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போ ஒரு வழியாக கண்டுபிடிப்பாங்க தங்கத்தையுமே. எல்லாரோட மூஞ்சி அந்த சந்தோஷத்தை பார்க்கணுங்க, இந்த தங்கத்தை கண்டுபிடிச்சோன்னு சொல்லணுங்க. என்னோட வாய்ஸ் கொஞ்சம் கோல்டு இருக்குது, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இந்த தங்கத்தை பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு நம்ம கோடி சொல்கிறாங்கன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு கூட வந்தவங்க எல்லாருக்கும் பங்கெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு நாளைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்புறோன்னே, நாளைக்கா அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, இப்போவே கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மொட்டைங்க அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிப்பாங்க. போட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இங்கே எடுத்து இப்படி வைப்பாங்க பாருங்க, நம்ம ஹீரோ நிறுத்துங்கன்னு சொல்ல அடுத்த செகண்டே அந்த கப்பல் என்ன ஆகுனா இந்த மாதிரி பயங்கரமாக வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஹீரோனிக்கு ஒன்றுமே புரியாது, எப்படா அந்த கப்பலை வெடிச்சதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் கூட்டு வந்தான் இல்லையா அவன் தான். ஆனால் இப்போ தெரியாது, பின்னாடி தான் தெரியும். அப்போ ஹீரோயின் வந்து மேலே பார்ப்பாங்க, மேலே பார்க்கும்போது ஒரே ஒரு சின்ன பொண்ணு மட்டும் அங்கே இருக்கிற மாதிரி தெரியும். அது நம்மளுக்கு ஸ்லோ மோஷனில் மட்டும் காமிக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் இவங்க வந்து இந்த பெரிய கப்பலுக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து எல்லாருமே பேசிக்கிறாங்க, தங்கச்சி தேடி வந்து இப்படி நம்ம மாட்டிக்கிட்டோமே, இதுக்கப்புறம் நம்ம எப்படி இங்கே தப்பிக்க போகிறோன்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, கீழே இந்த போட்டையும் நம்ம ரெடி பண்ணிட்டு போயிடலான்ற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. அது ரொம்ப வாய்ப்பு ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு பசிக்க ஆரம்பிக்கும். அதனால் இவங்க போய் சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அந்த கப்பல்லையே. அப்படி நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பொண்ணு இருப்போம் இல்லையா, அவள் போய் தேட ஆரம்பிப்பாள். அப்படி தேடிட்டு இருக்க பார்த்து இந்த சீன் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ஒரு செகண்ட் கட் பண்ணிடுங்க, ஏன்னா இவங்க சாப்பிட்டு இருக்காங்க இல்லையா, அது ஒரு செகண்ட் அங்கே புழுவாக மாறுமா. இதை பார்த்துட்டு அளந்துட்டு அந்த இடத்துக்கு ஓடுவானுங்க பாருங்க. இந்த ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவள் வந்து தேடிட்டு இருப்பாள் ஒவ்வொரு ரூம். அப்போ ஒரு குட்டி ரூமுக்கு வந்து ஒரு இடத்துல தேடிட்டு இருப்பாள். இப்படி தேடிட்டு இருக்க பார்த்து ஒரு சின்ன பொம்மை இருக்கும், ஒரு சின்ன பொண்ணோட ரூம் மாதிரி இருக்கும் அந்த பொம்மையை பார்க்க. இந்தாண்ட மொட்டையை காமிச்சா ஒரு மாதிரி பாட்டு மாதிரி கேட்க ஆரம்பிக்கும். பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிருப்பா இல்லையா, அவள் வந்து நம்ம மொட்டையை மயக்க ஆரம்பிப்பாள். இந்தாண்ட பார்த்தா அந்த சின்ன பொண்ணு வந்து ஹீரோனி மேட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் அந்த சின்ன பொண்ணு சொல்லுவாங்க, என்னை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க நான் நல்லவ தான் சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியுமே புரிஞ்சுக்கிட்டு சரி நீ யாருன்னு சொன்னோடனே நான் இங்கே நடக்கிற மொத்த கதையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் வந்து சொல்ல ஆரம்பிப்பாள். இப்படி அந்த சின்ன பொண்ணு ஸ்டார்டிங்கே என்னத்த சொல்கிறான்னு, உங்கள் கூட ஒருத்தவங்க கூட்டம் வந்தான் இல்லையா, அவன் ஒன்றும் அவ்வளோ நல்லவங்க, அவன் வந்து ஒரு சாத்தான், அவன் வந்து சாத்தான் கூட சபதம் போட்டிருக்கான். என்னன்னா இந்த கப்பலில் வந்துட்டு ஒரு லட்சக்கணக்கான ஆன்மாவை சேர்த்து வச்சு அதை அந்த டீமண்டுக்கு பலி கொடுத்தனா இவனுக்கு வந்து சாகம் வர மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீமன் சொல்ல ஆரம்பிக்கும். அதனால இந்த கப்பலில் இருந்த எல்லாருமே அவன் கொடூரமாக கொன்று அவங்களோட ஆத்மாவை இந்த கப்பல்லே அடக்கி வச்சான். அதனால அவன் வந்து கூப்பிட்டு வர எல்லாருமே இந்த இடத்துல அந்த ஆத்மா சாவடிச்சுன்னு சொல்லிட்டு
அந்த பொண்ணு கதை சொல்ல ஆரம்பிக்கிறா. அதுக்கு ஏத்த மாரி இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப கொடுமையான முறையில இறக்குற மாரி ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இங்கேருந்து தப்பிக்கணும்னா அந்த கப்பல வெடிக்க வச்சா மட்டும் தான் முடியும்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணுமே சொல்றா. இத கேட்டோனே நம்ம இந்த கப்பல வெடிக்க வைக்க தான் சரின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிப்பாங்க. அப்ப வில்லன் இருக்கான் இல்லையா? அவன் வந்து நம்ம ஹீரோவ வந்து கண்டுபிடிச்சுருவான். நீ தான்டா இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு. அவன் துப்பாக்கியால அந்த வில்லன சுட்டுருவாங்க. அவனும் போய் தூரமா விழுந்து செத்த மாரி நிப்பான். பார்த்தா அவன் சாக மாட்டான். நம்ம ஹீரோவ கொன்னுட்டான். இவங்க ஹீரோ வந்துட்டு பேச ஆரம்பிப்பாரு. சரி கப்பல வெடிக்க வைக்கிறது எல்லாமே ரெடி பண்ணிட்டேன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் இருக்காங்க அவங்களுமே கண்டுபிடிச்சிருவாங்க. டேய் நீ தான்டான்ட்டு. ஆமா நான் தான். அவனோட உருவத்தை நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பான். அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே திரும்பி நின்றுட்டு இப்போ இவன் உருவத்தை மாற்றிட்டு நீ மட்டும் என் கூட சேர்ந்துட்டேன்னா இந்த மொத்த உலகத்தையும் ஆளலான்ற மாதிரி பேச ஆரம்பிப்பான். ஆனால் இந்த ஹீரோயின் வந்து அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு கையில் வச்சிருக்கா இல்லையா அதை வந்து அமுத்திடுவா. அமுத்தி இந்த மொத்த கப்பலையுமே வெடிக்க வச்சிருவா. மொத்த கப்பல் அங்கே வெடிக்கிற மாதிரி காமிச்சு அந்த கடலை முழுகிற அப்போ முழுக பார்த்து அந்த கப்பலுக்குள்ள கோடிக்கணக்கான ஆன்மாக்கள் அங்கே அடைபட்டுருக்கோம். அது எல்லாமே ஒன்று ஒன்றா ரிலீஸ் ஆகி வெளியில் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம சின்ன பொண்ணு கடைசியாக ஹீரோனிக்கு தேங்க்யூ சொல்கிற மாதிரி சொல்கிறா. அப்படியே அந்த கதையுமே இங்கே முடியுது. இவ்வளோ ஆத்மாக்கள் இங்கேருந்து போகிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை அப்படியே ஹாப்பி எண்டிங்காக முடிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய கூட்டத்தில் நம்ம ஹீரோனி மட்டும்தான் தப்பிச்சாங்க. நம்ம ஹீரோனி வந்துட்டு ஒரு உடஞ்சி போன போட்டில் மாதிரி இருக்கும். அதை வந்து தொத்திட்டு இருப்பாள். அப்படியே வீடியோவுமே ஆரம்பிச்சிடும். விடிஞ்சதுக்கப்புறம் காமிச்சா ஒரு பெரிய போட் ஒன்று வரும். அதை பார்த்தோன்னே ஹீரோனி வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. கூப்பிட்டு போயிட்டு இவன் மட்டும்தான் தப்பிச்சான்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ இங்கே ஒரு ட்விஸ்ட்டு வைப்பாங்களாம். நம்ம ஹீரோனி கடைசியாக அந்த பஸ்ஸில் எடுத்து முன்னாடி அங்கே மறுபடியும் அந்த தங்க போட்டிங்கெலாம் ஏற என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த கூட்டம் வந்து கொலையாக ஒருத்தவன் அவனுமே ஏறலாம். மறுபடியும் இந்த கதை கண்டினியூ ஆகும். பார்ட் 2க்கான லீடு இது.